அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆட்டு ஈரல் மிளகு கிரேவி இது மாதிரி உப்பு கறி மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கண் போட்டு பெரட்டி வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் கழுவிட்டேன். நல்லா உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு பெரட்டி வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 3 4 கரண்டி ஊற்றிருக்கிறேன் எண்ணெய். இது நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கி வந்து ஆட்டு ஈரல் வந்து இஞ்சி பூண்டு போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து எதுவுமே போட மாட்டோம். இந்த போடுற ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், சாம்பார் வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்குறோம். எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வதங்கி வரணும். இது சாம்பார் வெங்காயம், அதனால் இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். நீங்கள் இதுமாரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரே சாப்பாடாக சாப்பிட்டுட்ருக்குறோம்ல, அதனால் வித்தியாசமாக ஒரு வாட்டி ஒரு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டு ஸ்டைல் சாப்பாடு வந்து ஃபுட்டு வந்து வேறு மாதிரியா இருக்கும். இது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சமைக்கிற ஃபுட்டு வந்து நீங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப இதுவாகக்கூடாது. இந்த வெங்காயம் பாருங்கள் வதங்கி வந்துருச்சு. ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். இந்த ஒரு தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கி வந்துட்ட பிறகு தான் இந்த ஈரலில் வந்து வெறும் உப்பு மஞ்சத்தூள் ஒண்டி தான் சேர்த்துருக்குறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். ஆட்டு ஈரலை சேர்க்க போகிறோம் பாருங்கள். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். ஏன்னா தக்காளி அப்படியே இருந்தால் பசங்க கீழே போட்டுருவாங்கல்ல, அதனால் இது அப்படியே சேர்த்துக்கணும். அப்படியே சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி அப்படியே இந்த ஆவிலே தான் வேகணும். இதுலேயே இருக்குது பாருங்கள், அந்த ஆவிலேயே வேகணும். அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இதில் தண்ணி ஊற்றிட்டா டேஸ்ட் இருக்காது. இதில் வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. நல்லா பார்த்துக்கோங்க, என்ன நான் போடுறேன்ட்டு பார்த்துக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே பாருங்கள், இந்த ஆவிலே தான் வேகணும். அப்படியே அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் கண்டை ஊற்றுறேன், அவ்வளோதான். இது அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். சிம்மிலே அப்படியே லைட்டாக வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். திறந்து பார்க்குறோம் பாருங்கள். நல்லா அப்படியே வதங்குது பாருங்கள் ஈரல். எண்ணெயிலே தான் அந்த கொஞ்சம் காலத்தில் தண்ணி ஊற்றினேன். எண்ணெயிலே தான் அப்படியே அது நல்லா சிம்மிலே வதங்குது ஈரல். அப்படியே அப்படியே தான் வேகணும். ஸ்லோலியே தான் வேகணும். ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் ஈரல் கலரே அழகே போயிடும். அப்படியே பாருங்க. அப்படியே கடைசியில் இந்த 2 பச்சை மிளகா வண்டி போடுறேன் பாருங்கள். ஏன்னா அதுதான் காரம் உங்களுக்கு கொடுக்குறது டேஸ்ட்டு. வேறு இது வந்து போடக்கூடாது. மிளகாத்தூளோ இஞ்சி பூண்டோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஈரல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே மிளகு ஜீரகம் போட்டு அப்படியே சிம்மிலே போடணும். இந்த நல்ல காரம் இதுக்கு இந்த மிளகு தூள் தான் வந்து இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இந்த எல்லா இதுவும் வந்து எடுக்கிறதுக்கே வந்து காரம்
கலரு எல்லாமே இதுதான் நல்லாயிருக்கும். சளிக்கு எல்லாம் வந்து இந்தமாரி மிளகுத்தூள் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் அப்படியே எண்ணெயிலே தான் இருக்கணும். எப்படிக்கிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா தொக்கு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இது வெறும் இந்த மிளகு ஜீரகம் இந்த பச்சை மிளகாய் உண்டி தான். இந்த ஆவிலே இந்த பச்சை மிளகாய் வந்து இப்படி எண்ணெயில் போட்டு விட்ருங்க. இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த ஆவிலே காரம் வந்து அப்படியே எடுத்துக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோலியே இருக்கட்டும். இந்த ஆட்டுக்கீரை முடிஞ்சிருச்சு. இந்த கொத்தமல்லி கீரை போடுறேன் பாருங்கள். இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் எப்படி ஆவிலே வெந்துருச்சு பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் எப்படி ஆவிலே வெந்துருச்சு பாருங்கள். இதுதான் காரம் கொடுக்குறது. இதுவும் மிளகு ஜீரகம் அந்த இது தான் காரம் கொடுக்குறது. இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் வந்து அது ஈரலுடைய இது பாருங்கள். இந்த பச்சை மிளகாலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் உறவுகள் எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.